அரசியலுக்கு எண்டு காடு. திமுகவிலிருந்து விலகும் அமைச்சர் துரைமுருகன் அவரே சொன்ன பரபரப்பு தகவல் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருந்தது. சமீபத்தில் துரைமுருகன் பேசும்போது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசியிருக்காரு. அதாவது அரசியலில் இளைஞர்களுக்கு எல்லாரும் வழிவிடணும், இளைஞர்கள் தான் அரசியலோட எதிர்காலம், அது மட்டும் இல்லாமல் கட்சிக்கும் அவங்க தான் பலம் சேர்ப்பாங்க, அதனால் இளைஞர்களுக்கு மூத்தவர்கள்லாம் வழிவிடணும், அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் வந்தவுடன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி துரைமுருகன் பேசியிருந்தார். திடீர்னு துரைமுருகன் இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாக்களில் ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக மேடையில் பேசும்போது இந்த மாதிரி பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் திமுகவில் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு பேசியிருந்தார். அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் துரைமுருகனும் பல்லு போன நடிகர்கள்லாம் இன்னும் நடிச்சிட்ருக்காங்க, அவங்க முதல்ல ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஸோ 2 பேருக்கும் வார்த்தை மோதல்கள் முத்திய நிலையில் சூப்பர் ஸ்டார் அவர் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அவர் என்னுடைய நண்பர் தான், எக்காலத்திலும் அவருடைய நட்பு தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு இவரும் நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு சூப்பர் ஸ்டார்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டார் துரைமுருகன். ஸோ அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சாலும் அந்த சூப்பர் ஸ்டார் பற்ற வைத்த தீ திமுகவில் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு இந்த மாதிரி விவாதங்களை பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ நிறைய பேர் நாங்கள் இளைஞர்களுக்கு வழிவிட தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாசர் அவரும் சொல்லியிருந்தார். இப்போது துரைமுருகனும் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு. அதனால தான் இவர் ஒரு வேளை அரசியலை விட்டு விலகிறாரா, திமுகவை விட்டு விலகிறாரா அப்படிங்கிறதையும் இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய நெட்டிசன்கள் கேள்வியாக வச்சிட்ருக்காங்க. அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத அமைச்சர் தான் சொல்லணும்.